வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். ஆக்சுவலி ஒரு குழந்தைக்கு வந்துட்டு எத்தனை வயசுலேருந்து ஃபிட்ஸ் ஆரம்பிச்சிச்சு? 7 வயசில் வந்து ஃபிட்ஸ் ஆரம்பிச்சு 5 வருஷம் வந்து என்ன மாத்திரை போட்டீங்க? டெக்ரிட்டால்ன்ற மாத்திரை 5 வருஷம் போட்டீங்க. போட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சா? 2 தடவை வந்துச்சு. உடனே இவங்க அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி உங்கள் ஊர் பூலாம்பாடியில் நிறைய பேஷண்ட் இருக்காங்க. அது என்னமோ அந்த ஊருக்கு எனக்கு என்ன உறவுன்னு தெரில. ஆக்சுவலி எங்கே இருக்கு அந்த ஊர்? பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். அங்கேருந்து எனக்கு வந்து சீம்பால்லாம் கொண்டு வருவாங்க ஒரு பேஷண்ட். என்ன சித்ரா தெரியுமா உங்களுக்கு? ஓகே, நீங்கள் வந்துட்டு பேர்லாம் சொல்லக்கூடாது, பேஷண்ட் பேர்லாம். ஓகே, லட்சக்கணக்கான ரூபியா இருப்பாங்க, அதில் ஒரு ரூபியா அப்படி வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா, இவங்க வந்து பையனுக்கு வந்து 5 வருஷமா ஃபிட்ஸுக்கு மருந்து சாப்பிட்டுருக்கேன். வலிப்பு நோய் ஃபிட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. குழந்தைங்களுக்கு 5 வயசுக்குள்ள காய்ச்சலோட வர ஃபிட்ஸ் பேரு ஃபெப்ரைல் ஃபிட்ஸ். அது பெரிய பிரச்சனை பண்ணாது, 5 வயசுக்கு அப்புறம் சரியாயிரும் டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஹோமியோபதி மருத்துவ முறையில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைங்க யூரின்ல வலிக்கு கீழே விழுகிறாங்க, தலையில் அடிப்படுது இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக 100 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் போச்சுன்னா ஃபிட்ஸ் வரும். ஈரத்தினை நினச்சி நெத்தியில் போடுங்க, அக்கில் போடுங்க, உடனே டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே வந்து காய்ச்சலுக்கு மருந்து கொடுங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் தலையில் அடிப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் டெண்டன்சி ஆஃப் ஃபிட்ஸ் கூட இருக்குன்னு என்னோட ஆய்வில் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபீவரோட ஃபிட்ஸ் வந்தால் கூட அந்த பிள்ளைகளுக்கு 5 வயசுக்கு அப்புறம் லைஃப் டைம் ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஹெட் இன்ஜுரியை ட்ரீட் பண்ணிடுவேன். அதை ட்ரீட் பண்ணிட்டேன்னா திருப்பி ஃபீவர் வரும்போது அது 100 தான்னா கூட ஃபிட்ஸ் வராமல் அளவுக்கு. குறிப்பாக ஃபீவரோட ஃபிட்ஸ் வர குழந்தைங்களுக்கு தூக்கத்தில் பல்லு கிடைக்கிற பழக்கம் இருக்குன்னு பாருங்கள். தூக்கத்தில் பல்லு கிடைக்கிற பழக்கம் இருக்குது, இல்லை கால் கை சுண்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்ஸு எப்பயுமே மெயின் இருந்துட்டு தான் இருக்குது. ஃபிட்ஸாக அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். வயிற்றில் பூச்சி இருந்தால் கூட ஃபிட்ஸ் வரலாம். ஸோ பூச்சி மருந்து கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமும் ஃபிட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு அதுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஒன்று, இப்போ ஃபிட்ஸுக்கு மருந்து வந்துருச்சு 5 வயசுக்கு அப்புறம். இப்போ இந்த தம்பிக்கு 7 வயசில் வந்திருக்கு. 5 வருஷமாக நான் ஃபிட்ஸுக்கு மருந்து கொடுத்துட்டே இருக்கேன். கொடுத்துட்டு இருக்கும்போதே 2 தடவை ஃபிட்ஸ் வருது. டாக்டர் மருந்து பவர் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஃபிட்ஸு ஒரு 3 வருஷம் சாப்பிட்டா நிப்பாட்டிக்கலாம், 2 வருஷம் சாப்பிட்டா நிப்பாட்டிக்கலாம்னா சாப்பிட்டே இருக்க வரைக்கும் ஃபிட்ஸ் வரல, மருந்து நிப்பாட்ட போகும்போது திருப்பி ஃபிட்ஸ் வருது, திருப்பி மாத்திரையை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னாலும் இம்மீடியட்டாக என்கிட்ட வராங்க. யூஸ்வலாக அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஹோமியோபதி போகலாமா? நீங்களும் அப்படி தான் யோசிச்சிங்க. ஆனால் இப்போ 3 வருஷம் மருந்து சாப்பிட்றோம். ஃபிட்ஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இஇஜி எடுக்கிறேன், இஇஜி அப்நார்மல்னு பார்க்குறேன். 3 வருஷம் மருந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இஇஜி நார்மல் ஆயிடுச்சா நார்மல் ஆகலையான்னு செக் பண்ணாமல் நீங்கள் ஃபிட்ஸ் மருந்து நிப்பாட்டினா திருப்பி ஃபிட்ஸ் வரும். ஒரு மருந்து வந்து சாப்பிட்டா குணமாகும், சாப்பிட்டா தான் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாத்திரை போட்டால் ஃபிட்ஸ் வர்றதில்ல, மாத்திரை போட்டாலாம் ஃபிட்ஸ் வர்றதில்ல, அடுத்து மாத்திரை போட்டாலும் ஃபிட்ஸ் வருது. அப்போ அடுத்த பவர் கூட்டணும். அப்போ அது மெயின்டெனன்ஸ் தான், குணமாக்கல. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன், நான் எப்பவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது காசையும் சேர்த்து ட்ரீட் பண்ணுவேன். இப்போ தம்பிக்கு ஹெட்டுன்னு கொடுத்தேன்ல, சின்ன வயசு எப்பயா விழுந்திருந்தா அடிபட்டிருந்தா அதோட பாதிப்பு. சப்போஸ் நம்ம இப்படி விழுகிறோம், நீங்கள் உடனே போய் டாக்டர்கிட்ட ஸ்கேன் எடுக்கிறீங்க, சிடி ஸ்கேனோ இப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுக்கிறீங்கன்னா ஃப்ராக்சர் ஆனால் எலும்பு மண்டை ஓடு உடஞ்சிருந்தா தெரியும், பிளட்டு கிளாட் ஆனால் தெரியும். ஆனால் ஊமக்காயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. கண்ணி போகிறது, அடிப்பட்டோடனே பிளட் வெளியே லீக் ஆகுது, இல்லை பிளட் இங்கே உறைஞ்சி நிற்குது. ஆனால் அடிப்பட்ட இடத்துல ஒரு அந்த அது பேர் என்ன சொல்வீங்க? ஊமக்காயம்க்கு தழும்புன்றது காஞ்சி ஆறுனது தான் தழும்பு. ஆனால் அடிப்பட்ட உடனே ஃப்ராக்சர் ஆகாமல் பிளட் கிளாட் இல்லாமல் இல்லை. இப்போ நான் இப்படி சராய்க்கு வரேன், இப்போ நான் இப்படி விழுந்தோடனே நீங்கள் ஸ்கேன் எடுத்தால் எனக்கு ஃப்ராக்சர் இருக்கு தெரியும், பிளட் கிளாட் இருக்க தெரியும். ஆனால் இந்த அடிப்பட்ட ஃபோர்ஸில் உள்ளே இருக்கிற அந்த பிரெயின் அந்த இது வந்துட்டு ஊமக்காயம் ஆயிருக்கும்ல, கண்ணி போகிறது சொல்லுவாங்கல்ல, அது வந்து எப்படி தெரியும்? அது இல்லாமல் எப்படி இருக்கும்? விழுந்த அவ்வளோ ஃபோர்ஸில் அந்த இம்பேக்டில் அது எதுவும் இருக்காது, அதுவாக சரியாகன்னு விடுறத விட ஹோமியோவில் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர் தான் வாங்கணும். பட் இருந்தாலும் ஆர்னிகா நேட்ரம் செல்ஃப்னு 2 ரொம்ப நல்ல மருந்து இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு 4 வாட்டி காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டுன்னு அந்த மாத்திரை போட்டால் கூட அந்த ஊமக்காயம் போயிடும். சரி, இப்படி இருக்கும்போது இந்த இஇஜி அப்நார்மல் சொல்லி இப்போ என்கிட்ட எவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்டீங்க? 2.5 வருஷம். 2.5 வருஷம் சாப்பிட்டீங்களா? எந்த டேட்டில் வந்தீங்க? என்கிட்ட வந்த டேட் வந்து 2023 மார்ச் மாதம். 2024 மார்ச் 2025
2.5 வருஷம் ஆயிடுச்சா? இப்போ 2.5 வருஷம் வருது. ஏற்கனவே 5 வருஷம் அலோபதி சாப்பிட்டுட்டு திருப்பி ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு வந்தாங்க. இந்த இஇஜி இருந்துச்சு, இது பக்கெட்டில் காமிச்சிட்டு இஇஜி அப்நார்மல் இருக்கு. ஓகேவா? தெரியுதாடா? இங்கே இருக்கு. அப்புறமா இப்போ இது எத்தனாம் தேதி? 7ஆம் தேதி திருப்பி இப்போ இஇஜி எடுத்திருக்காங்க 2.5 வருஷம் கழிச்சு. இஇஜி நார்மல்னு இருக்கா? தெரியுதா? இஇஜி நார்மல். இப்போ நான் இன்னையோட அவனுக்கு மருந்து நிப்பாட்டுறேன். அப்போ 2.5 வருஷம் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஃபிக்ஸே ஒரு தடவை கூட வரல. ஆக்சுவலி போன 4 மாதம் முன்னாடி எடுத்துருக்கலாம். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்துக்கலாம். சாப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு மருந்து நிப்பாட்டுறதுக்கு பயம். அவங்க பிள்ளை வந்து அவ்வளோ செல்லம். இப்போ கூட வீடியோ ஆரம்பிக்கும் போது அவங்க பையன் இப்படி கூணு போட்டு உட்காங்க, நிமிந்து உட்கார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஒரு அம்மா பக்கத்துலேருந்து நிமிந்து உட்கார், நேராக உட்கார், கூணு போடாத, சாப்பிடு, தூங்குன்னு இப்படி இருக்கும்ல. இவங்க பிள்ளைங்க தான் ரொம்ப பாதி உயிர் எடுக்கும். கண்டுக்காம சமைச்சே போடாம பிள்ளைங்களை கவனிக்காம அப்படியே விட்டுட்டு இருக்காங்களே, அந்த பிள்ளைங்க பொறுப்பா இருக்கும். என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், வேணானே சொல்லாது. என் வாழ்க்கையில நான் இந்த நிறைய பேஷண்ட் பார்த்துட்டேன். அப்பா அம்மா கண்டுக்கிறதே இல்லை, டைமுக்கு சாப்பாடு போல எதுவுமே பண்றது இல்லை, எங்கேயோ யார் வீட்லயாவது கொடுக்குறது அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. அந்த குழந்தைங்க மாதிரி லைஃப்பை பொறுப்பா வாழ்ற குழந்தைங்க லைஃப்ல பெருசா வருவாங்க, நல்லா சாதிச்சிருவாங்க. ஆனா இந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம பார்த்து சாப்பிடுங்க. அப்படி வகை வகையா நீங்க அந்த டைனிங் டேபிள் மேல இருந்து கெட்டு போய் அழுகி போய் தூக்கி போடுற பழங்கள் அவ்வளோ இருக்கும். அந்த அப்பா தனக்கு ஒரு நல்ல சட்டை எடுத்துக்க மாட்டார், தனக்கு ஒரு நல்ல பேண்ட் எடுத்துக்க மாட்டார். ஆப்பிளா, காயா, கீரியா, பழமா காசு கிடைச்சா அப்படி வாங்கிட்டு வந்து போடுவார். அந்த பிள்ளைங்க சாப்பிடாம அந்த பாலாய் குப்பைக்கு போகும். இதை மட்டும் இந்த குழந்தைங்க பண்ணாதீங்க. உங்கள் அப்பாவோட ரத்தமும் வேர்வையை சிந்தி உழைச்சி ரொம்ப பாடுபட்டு நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், சத்தாக இருக்கணும். தனக்கு ஒரு பழமோ ஒரு இளநியோ ஒரு ஜூஸோ வாங்கி குடிக்காம அந்த காசை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் போடும்போது போய் சிப்ஸ் வேணும், எதனா பேக்கெட்டில் இருக்குது வேணும், எதனா ஒரு ட்ரிங்க்ஸ் வேணும், எது உடம்பு கெடுதலோ ஏதோ ஒரு பரோட்டா வேணும் கண்டது அதை வந்துட்டு அடம் பிடிச்சி அழுது பிடிவாதம் பிடிச்சி ஒரு ஃப்ரைட் ரைஸையும் ஒரு நூடுல்ஸையும் சாப்பிடுவீங்களே தவிர அந்த டேபிள் மேலே இருக்கிற ஒரு ஆப்பிளையோ ஒரு ஆரஞ்சோ ஒரு கிரேப்ஸோ எடுத்து சாப்பிடாத எல்லா பிள்ளைங்களும் வைத்தியத்தில் தான் அவங்க உடம்பை அடுத்து அழிப்பீங்க. அப்பயும் அதே அப்பா தான் வைத்தியத்துக்கும் செலவழிக்கணும். ஃபோன் பார்க்காத, 7 மணிக்கு மேலே ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காத, டைமுக்கு தூங்கு, அப்போ தான் வந்துட்டு உனக்கு நைட்டு வந்து நல்லா தூங்கினாதான் நீ வளருவ, ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னால் அடம்பிடிச்சு அழுது 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஃபோனு போர் அடிக்குது. இந்த போர் அடிக்குதுன்னு சொல்கிற எல்லா பிள்ளைகளையும் இடுப்பை உடைக்கிற அளவுக்கு வேலை வாங்குங்க. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாங்களே தவிர சரி நம்ம ஒரு 10 மணிக்கு தூங்க போவோம். அப்போதான் 11 மணி ஆகுது. நாளைக்கு லீவ் தானே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் என்ன, சூரியன் லேட்டாக உதிக்குது. ஞாயிற்றுக்கிழமையோ லீவ்னாலோ ஸ்கூல்னாலோ 9 to 10க்கு பெட்டுக்கு போயிட்டு காலைல 6 மணி to 7 மணிக்குள்ளே எந்திரிக்கிற வழியை பாருங்கள். இப்போ இருக்கிற குழந்தைங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப கோபமாக இன்னும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். நம்ம ஏன்னா இந்த பசங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், நாளைக்கு திங்கக்கிழமையாக இருக்கட்டும், லீவ் நாளாக இருக்கட்டும், ஸ்கூல்னாக இருக்கட்டும், 10 மணிக்கு தூங்க போங்க. காலையில் இந்த பழக்கத்தை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணலன்னா லீவ் நாள் தானே அவங்களோட லேட் நைட்டாக உட்காந்து டிவி பார்க்குறது, லேட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, அப்புறம் வந்து எனக்கு மொய் எழுதுறது. அப்படிதானே ஆகணும். பண்ணாதீங்கன்னு நான் தான் சொல்கிறேன். கேட்டால் நல்லது, இல்லைன்னா வாங்க மருந்து கொடுத்து சரி பண்ணி தரேன். ஆனால் அது வந்து நீங்கள் அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவழிக்கணும், அதுக்கு வைத்தியத்துக்கு செலவழிக்கணும். இந்த மாதிரி 4 அம்மா அப்பா இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இவ்வளோ சேட்டை பண்ணுறேன். என்ன என் பிள்ளை தப்பு பண்ணா கூட அந்த தலையெழுத்து திருத்தி எழுதணும்னு உங்க கண்ணீர்ல திருத்தி எழுதுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு எங்க போச்சு புத்திங்கிற இந்த பசங்களுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு. எத்தனை அப்பா அம்மா பீரியட்ஸ் ஓவர் ப்ளீடிங் போது இல்லைன்னா பீரியட்ஸே ஆகல, என் பொண்ணுக்கு ரத்தமே இல்லைன்னு ரத்தம் ஏத்துறாங்க, பேரிச்சம்பளம் கிலோ வாங்கி போடுறாங்க. எந்த பிள்ளைங்க நல்லதுன்னு 2 எடுத்து சாப்பிடுது டெய்லி? இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும். இது வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தலையில கொட்டி சொல்றவன் நான் உங்களுக்கு கொட்டி சொல்றதா நினைச்சுக்கோங்க. லவ் யூ ஆல். நன்றி.